ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, என்னது? அது கல்யாண விஷயம்தான். எங்க அப்பா சொன்னதை நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க போல. நீங்க தாங்க அதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. எதுக்குங்க அவரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நீங்களும் இப்படி கஷ்டப்படுறீங்க? நல்ல பொண்ணு கிடைக்கணும்ல. நல்ல பொண்ணுன்னா அவ லைஃப்ல அவ எதையும் ஃபேஸ் பண்றவளா இருக்கணும். அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். வரதட்சணை அது இது அதெல்லாம் தேவையில்ல. கல்யாணங்கிறது பாசம் சம்பந்தப்பட்டது, அதுக்கு பணம் தேவையில்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பொண்ணு இருக்கா. என்னது, நீங்க ஹோட்டல் நடத்துறதை விட்டுட்டு இப்ப இதுல இறங்கிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. யார் அந்த பொண்ணு? பார்வதி அம்மாவோட 2வது பொண்ணு லலிதா தான். உங்களுக்கு அவ ரொம்ப பொருத்தமானவ. பார்வதி அம்மாங்கிறது ரமேஷ் சாரோட ஒய்ஃப் தானே? ஆமா, அவங்கதான். நான் ஒரு தடவை அந்த பொண்ணு கிட்ட பேசலாமா? வா பாடி. உங்களுக்கு இவளை கண்டிப்பா பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். அண்ணே கிள்ளுங்க. எதுக்கு கிள்ளுங்க சொல்றேன். மெதுவா என்னன்னு சொல்லுங்க. என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானதோ என்னால நம்ப முடியல. இந்த கல்யாணம் திடீர்னு நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் அங்க ஒரு பொண்ணு இருக்கால, அவதான் இவன் மனச மாத்தனா. என் பையன் கல்யாணத்துக்கு கூட இந்த பொண்ணு தான் காரணம். அப்போ உங்க 3 பொண்ணுங்களோட கல்யாணமும் இந்த பொண்ணோட தலைமையில தான் நடக்க போகுது. ஐயரே, 3 பேருக்கு ஒரே மேடையில ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் நடக்கணும். சீக்கிரமா நல்ல நாள பாருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். மாப்பிள்ளைங்களே அவசரப்படல, உனக்கு என்னையும் அவசரம்? என் பையனை பத்தி உனக்கு என்னையா தெரியும்? திடீர்னு மனசு மாறி ஒன்னாலும் ஓடிப்படுவான். இந்த வாட்டி மனசை மாத்திக்க மாட்டேன்பா. அற்புதமான மூர்த்த நாள் இருக்கு. ஏகாதேசி அடுத்த வெள்ளிக்கிழமை 7:30-9 ரொம்ப நல்லா இருக்கு. அன்றைக்கே வச்சுக்கோமா. அப்பா அந்த முகூர்த்தத்தையே குறிச்சு விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கு சம்மதம். பார்வதியம்மா நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே செஞ்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஒரே முகூர்த்தத்துல 3 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அவர் மட்டும் இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. மங்கா, உனக்கு எப்படி கைமாறி செய்ய போறேன்னு தெரியலம்மா. இந்த காசை 2 மாடு வித்து கொண்டு வந்தேன். அரபு குதிரையவே மேய்க்க போற 2 மாடு தானே, விட்டு தள்ளு. சரிதான். இங்க பாரு, மொத்த பணத்தையும் பாக்கி இல்லாம கொடுத்துட்டேன். சரி, நான் மங்காவை நொங்கு எடுக்கிற விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டியா? நொங்குலடி, உனக்கு சங்கே ரெடியா இருக்கு. என்ன சொன்ன? அதுவும் படுக்கறையில சங்கமம் ஆகிறதுக்கு ரெடியா இருன்னு சொன்ன. எப்ப? 7 ஆத்தாடி ஆத்தா 7 எஸ்கலன்ட் 7 என்னோட நக்கி நம்பரு. மன்னிச்சுக்க கடவுளே. ஈந்தாங்க பத்திர கிளினிக் டெவலப் பண்றதுக்காக வச்சிருந்த பணம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். மங்காவையே நீ பிக்கப் பண்ணும்போது கிளினிக் டெவலப்மெண்ட்லாம் எதுக்கு? மங்காவை நீ ஒரு தடவை தொட்டு உன் வாழ்க்கையே மாறிவிடும். எப்போ? 7 நாளைக்கு 7 மணி 7 நிமிஷம் சேர்ந்து. பத்ரா, நீ மனுஷனே இல்ல, தெய்வம் பத்ரா, தெய்வம். ஏன் இவ்வளவு லேட்டு? டைரக்டா எடுத்துட்டு வர்றதுக்கு தானே கடையில இருக்கிற பொருளா? பெட்டியில இருக்கிற பணம் எங்க அப்பாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன்ல. இந்தா, நான் எந்த பிசினஸ் பண்ணாலும் டிஸ்கவுண்ட் இல்லாம பண்ண மாட்டேன். அப்ப டிஸ்கவுண்டா? இங்க டிஸ்கவுண்ட் கொடுத்தா அங்க டிஸ்கனெக்ட் ஆயிடும். பரவாயில்லையா? அப்ப வேணாம். நீ கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன். மங்கா எனக்கு தானே சொந்தம். அதுல என்ன சந்தேகம்? அவ உனக்கு மட்டும்தான். ஸ்மார்ட்டா ரெடி ஆயிட்டு வா. ஏழாவது மாசம் 7ஆம் தேதி 7 மணி 7 நிமிஷம் முகூர்த்தம். ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு தான் ரெடி ஆயிடுவல்ல? இப்பவே ரெடியாக ஆரம்பிச்சிடுறேன். அது வரைக்கும் உன் புல்லட்டை நான் வச்சுக்குவேன். புல்லட் மாதிரி இருக்கிற மங்காவையே நீ எனக்காக கொடுக்கும்போது
உனக்கு இந்த புல்லட்டை கொடுக்க மாட்டேனா? ஆ? Take it. வண்ண வண்ணந்தாம் வளையலு இளமை தங்க மனமயங்க மங்கையர்க்கு சீர்துளங்க மஸ்து மஸ்து வளையலு. யோ வளையல் இங்க வா. 2 in 1 ஏ காட்டு போடுறேன், நீ அசந்துடுவ. என்னையா? அட வளையல சொன்னேம்மா. ஓஹோ வளையலா, ரொம்ப குறும்பு. சுரங்கம் நீயே அழகு சிலை போல அங்கமதை கொண்டவளே. ஐயோ அதெல்லாம் இல்ல, சொல்றேன் கேளு. இயான இடைய கண்டு எடைய குறைச்சுக்கிட்டேன், நெந்தார நடைய கண்டு நான் சூக்க கத்துக்கிட்டேன். அனுஷ்காவின் அழக கண்டா கலரு தானா கூடிடுதப்பா. ஜெனீலியா செவ்விதை கண்டா தமிழ்நாட கொண்டாடும்பா. திஷா சிந்தூர கண்ணம் திக்கு முக்கு ஆட வைக்கும், தவண்ணா போத கண்ணு திக்கி திக்கி பேச வைக்கும். மூமைக்காடும் போது மூச்சடைச்சு போவாய். கைகளோ ரங்கோலியானது அங்கந்தாங்காடியானது. கைகளோ ரங்கோலியானது அங்கந்தாங்காடியானது. கல்லு 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 காதிலே சொல்லம்மா, பூவாயில் தேனல்லி கொள்ளவே செல்லம்மா. செத்துக்கடி என்ன காதலாய் கண்ணம்மா, கையோடு மெய் சேர்த்து தாங்கவோ தங்கம்மா. மெட்டு கட்டி பாடி இந்த கட்டுக்காளையோடு கட்டிக்கொள்ள கெட்டிக்காரன் தானடி. வட்ட நிலவ கூட வளையலாக்கும் ஆளடி. வெட்கம் என்ன வாடி நெய்யால ஒட்டி கூடி கட்டி கரும்பு ஒண்ணு தந்து பாரடி. நெத்தி தொட்டு கொட்டு வைக்க தட்டி கேளடி. குன்னூரு கண்ணனூரு கூடலூரு போகலாண்டி. ஒடுவர் பட்டிக்குள்ள மங்காத்தா ஆடலாண்டி. அட சொல்றதில்ல, சொன்ன மாதிரி செய்யணும். என்ன பண்ணணும்னா பாவையும் கூந்தலுக்கு பாரிஜாத சூட வேணும். அவளை காப்பு போட்டு பரதநாட்டியம் ஆட வேணும். மோசைகளில் ஏத்தி வச்சு உலகத்தை ஏற உண்டடி அப்பா. இந்திரலோக ரம்பா ஸ்டைல்ல கெரங்கடிக்க நினைச்சா தப்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட ராணாவில் ஆட வேணும். பத்மஸ்ரீ கமலோட 10 வேஷம் போட வேணும். மெகா ஸ்டார் சிரஞ்சீவி தயங்காத, உன் மனசுல பட்டத சொல்லு. மெகா ஸ்டார் சிரஞ்சீவி வெச்சுப்படி நடிக்க வேணும். கைகளோ ரங்கோலியானது அங்கதாங்காடியானது. கைகளோ ரங்கோலியானது அங்கதாங்காடியானது. கைகளோ ரங்கோலியானது அங்கதாங்காடியானது. கைகளோ ரங்கோலியானது அங்கதாங்காடியானது. மங்கா மங்கா, என்னவோ நினச்சி வந்தேன், என்னவோ நடந்துடுச்சு.
நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை விட இதுல ஜாஸ்தியே இருக்கு. வாரண்டி செல்லம். ஆல் தி பெஸ்ட்.